திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சித்திரை வசந்த உற்சவத்தின் 6ஆம் நாள் விழா சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி அண்ணாமலையாரும் உண்ணாமுலை அம்மனும் சிறப்பு அலங்காரத்தில் வெட்டிவேர் பல்லக்கில் அமர்ந்து தாண்டவம் ஆடியபடி பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர். பின்னர் பன்னீர் மண்டபத்தில் வெள்ளை பட்டுடுத்திய பொம்மை பூ கொட்டும் நிகழ்வு நடைபெற்றது. திருத்தணி முருகன் கோயிலில் சித்திரை திருவிழாவையொட்டி புலி வாகனத்தில் உற்சவர் வீதியுலா நடைபெற்றது. அப்போது பக்தர்கள் மஞ்சள் நீர் ஊற்றி கொண்டாடினர். தொடர்ந்து உற்சவர் முருகர் யானை வாகனத்தில் உலா வந்தார். ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோயிலில் பஞ்சமூர்த்திகள் 63 நாயன்மார்களுக்கு தரிசனம் தந்து வீதியுலா செல்லும் நிகழ்ச்சி சிறப்புற நடைபெற்றது. சிவனடியார்கள் தங்களது தோள்களில் சுமந்து பஞ்சவாத்தியங்கள் முழங்க திருவீதி உலா சென்றனர். அப்போது பக்தர்கள் சாமிக்கு தேங்காய் படம் மாற்றி வழிபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் சாணார்பட்டி காம்பார்பட்டி 1008 ஆதிசிவன் கோயிலில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடந்தது. இதில் ஏராளமான பெண்கள் தாலிபாகியம் வேண்டி புதுத்தாலி சரடு மாற்றி கட்டிக் கொண்டனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள வேப்பிலை மாரியம்மன் கோயிலில் பூச்சொரிதல் விழா சிறப்புற நடைபெற்றது. இதையொட்டி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் பூத்தட்டுகளுடன் ஆட்டம் பாட்டத்துடன் கோயிலுக்கு ஊர்வலமாக சென்று நள்ளிரவு வரை அம்மனுக்கு பூக்களை படைத்து வழிபாடு நடத்தினர்.